வணமகளே, வெல்கம் டு விளையாடலாமா. பரபரப்பா 10 நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடலாம். ப்ரூவ் பண்ண முடியும் கேட்ட ஆண்டனியோட ஃபியூச்சர் பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பிளேயர்ஸை இப்போதைக்கு விடுற ஐடியாவே கிடையாது. ஆண்டனி இருக்கிறதும் போறதும் கிளப் தான் டிசைட் பண்ணணும். அதை தாண்டி மான்செஸ்டர் யுனைடெடுக்கு போன மேட்சை ஆண்டனி நல்லாவே விளையாண்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புண்டஸ் லீகால பொருஷியா டார்ட்மண்ட் வர்சஸ் பிராங்க்ஃபர்ட் மேட்ச்ல பொருஷியா டார்ட்மண்ட் தான் ஜெயிப்பாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓமர் மாமூஷ் வேற போயிட்டான், மேன்செஸ்டர் போக போறான். ஸோ அவன் மட்டும் ஸ்டார்டிங் லைனப்ல இல்ல. ஸோ பொருஷியா டார்ட்மண்ட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாவே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மேட்சை 2-0 சொல்லிட்டு பிராங்க்ஃபர்ட் ஜெயிச்சிருக்காங்க. பிவிபி ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிறானுங்க, இந்த மேனேஜரை சாக் பண்ணுங்களா, போன மேனேஜர் எதுக்குடா சாக் பண்ணீங்க, அவன் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போனா அவனால் முடிஞ்ச அளவுக்கு போராடணும், அந்த மேனேஜர் ஏன் விட்டீங்கன்னு சொல்லிட்டு கதறல்ஸை போட்டுட்டு இருக்காங்க. பிரிங்கிங் பேக் த ப்ரீவியஸ் மேனேஜர் பொருஷியா டார்ட்மண்ட்க்கு ஒரு நல்ல மூவா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. டியோகோ சிமியோனி கிட்ட பிரஸ் கேட்டிருக்காங்க. போன மேட்ச் கோப்பா டெல் ரேல ரியல் மேட்ரிட் நிறைய ஃபவுல் பண்ணியிருந்தாங்க, பட் அதுக்கு தரவே இல்லை. ஸோ இதனால ஆப்போனன்ட் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கேட்கும்போது சிமியோனி என்ன சொல்றாருன்னா, இது ஒன்றும் புதுசாக நடக்கிற விஷயம் கிடையாது, இது ஒரு 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லி இருக்கிறாரு. ரியல் மேட்ரிட்டை ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே ஈகரா இருக்கு அல்ஃபோன்சோ டேவிஸ்க்கு பாயர்ன் முனிச் இன்னொரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. வித் பெட்டர் ரிவைஸ்டு சேலரி பேக்கேஜோட பாயர்ன் முனிச்சுக்கு அல்ஃபோன்சோ டேவிஸை விடுறதுக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ என்னென்னலாம் பண்ணி அவனை உட்கார வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அல்ஃபான்சோ டேவிஸ் ரியல் மேட்ரிட்டுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கான். ஸோ கூப்பிட்டா போயிடும். ஸோ மான்செஸ்டர் சிட்டில இருந்து கைல் வாக்கர் வெளியே வந்துட்டாரு. அஃபிஷியலி இல்லைனாலும் இந்த ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் போறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெப்பு சொல்லிட்டான், என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல கைல் வாக்கர் கிடையாது, அவன் வேற கண்ட்ரீஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசி மிலான் லைக்லி கைல் வாக்கரை சைன் பண்ணலாம். மான்செஸ்டர் சிட்டியோட ஸ்டாரான எர்லிங் ஹாலண்ட் 9.5 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணியிருக்கிறான். ஏன்னா 9 இல்லாம 10 இல்லாம 9.5 என்னடா அப்படின்னு இருக்குது. அஃபிஷியலா எர்லிங் ஹாலண்ட் ஒரு டிகேடுக்கு மான்செஸ்டர் சிட்டியோட தான் குப்பை கொட்ட போறான். முன்னாள் மான்செஸ்டர் யுனைடெடோட மேனேஜரான ஓல்கனர் இப்போ பெஸ்கட்டாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. டர்க்கி லீக்ல இருக்க இந்த கிளப் கொஞ்சம் ரெப்யூட்டட் கிளப் தான். ஓல்கனரும் இப்போ டர்க்கி தான் போயிருக்கிறான். அதே மாதிரி ஹோசி மொரினோவும் டர்க்கியில தான் இருக்கான். ஸோ பழைய மேன் யுனைடெட் மேனேஜர்ஸ்குள்ள ஏதாவது வாரம் நடக்கும், அதெல்லாம் இனிமேல் சுவாரஸ்யமா இருக்கும், எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மான்செஸ்டர் சிட்டி இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவே 3 பேரை சைன் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி எங்களுக்கு இன்னும் ஒரு மிட்ஃபீல்டர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜூன் ஆர் ஜூலைல ஜுவென்டஸோட டிஃபெண்டரை வந்துட்டு ஃபுல் பேக் நாங்கள் சைன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மான்செஸ்டர் சிட்டி ரோட் ட்ரிப் போனதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம டிரான்ஸ்ஃபர்ல பணத்தை இறச்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் பழைய ஃபார்மை மான்செஸ்டர் சிட்டி மறுபடியும் கொண்டு வருவாங்களான்னு. அல்ஹிலாலுக்கு விளையாண்டுட்டு இருக்க நெய்மார் ஜூனியருக்கு இப்போ அவங்களோட சைல்ட்ஹுட் கிளப்பான சாந்தோஸ் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஐடியாவில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எங்கு தொடங்கும் எங்கே முடியுன்ற மாதிரி அவரோட சைல்ட்ஹுட் கிளப்புக்கே விளையாண்டுட்டு ரிட்டையர் ஆவாரா நெய்மார்னு பார்க்கலாம். மான்செஸ்டர் யுனைடெடோட லெஜெண்டான டெனிஸ்லா இன்னைக்கு இயற்கை எழுதியிருக்கிறாரு. ஒன்லி ஸ்காட்டிஷ் பிளேயர் டு வின் அ பாலண்ட் ஆர். ஸோ லெஜெண்ட் ஹேஸ் பாஸ்ட் அவே. நீங்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுதான் இன்ஸ்பைர் ஃப்ரம் விளையாடலாமா.